அப்புறம் தம்பி சுஹைலு நல்லா இருக்கியா? என்னப்பா வர போற என்ன பண்ணுறது? வணக்கம் இஸ்லாம். சொல்லு தம்பி. நம்ம என்ன பண்ணோம்? அண்ணன் இந்த மாதிரி பண்ணிட்டானே, நம்ம என்ன தப்பு செஞ்சோம்? ரெண்டு பேத்துக்கு என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு? ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்கீங்க, என்ன ஆச்சு? அவர் உங்களுக்கு சலாவசா நீங்க முகத்தை திரும்பிட்டு நீங்க அந்த பக்கம் போயிட்டீங்க, இவர் இந்த பக்கம் போறாரு, என்ன ஆச்சு? ஏங்க மோகனா, ஒரே சுத்த பிரச்சனைங்க மோகனா. இதனால நான் வந்து பேசி 5 வருஷம் ஆச்சு மோகனா. அல்லாஹ் தான் மன்னிக்கணுமா? அதெல்லாம் பாதுகாக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, எந்த ஒரு அடியார் உறவுகளை துண்டிச்சு வாழுகிறாங்களோ அல்லாஹ் தஆலா அவர்களை துண்டித்து விடுகிறான் என்பதாக சொல்லுகிறாங்க. எந்த ஒரு உறவுகளை பேணி வாழுகிறாங்களோ அல்லாஹ் தஆலா அவர்களோடு சேர்ந்து இருக்கிறான் என்பதாக சொல்றாங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு அடியார் உறவுகளை துண்டிச்சு வாழுகிறாங்களோ ஒரு காலமும் அவங்க சொர்க்கத்துக்கு நுழைய மாட்டாங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ், இவங்களுக்காக எனக்கு தெரியாதே மோகனா. இனிமேல் உறவுகளை சேர்ந்து வாழுங்க தம்பி. நீ மாஃப் செஞ்சுக்க தம்பி. இவங்களால எனக்கு தெரியாது. நான் உன்னை மாஃப் செஞ்சுட்டேன், நீயே நீ மாஃப் செஞ்சுக்க தம்பி.